Hi friends, welcome back to Diya's Media. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீன்ஸ் பருப்பு உசிலிங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது என்ன பருப்பு அப்படின்னா துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இங்கே துவரம்பருப்பு எவ்வளோ ஒரு பிடினா கடலைப்பருப்பும் ஒரு பிடி, உங்கள் காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கணும். இங்கே இதை அரைக்கிறதுக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் இங்கே வச்சுருக்கேன். இந்த பருப்பு உசிலிக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய், பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம பருப்பு உசிலி செய்ய ரெடியாகிடலாம். பருப்பு உசிலிக்கு இந்த பீன்ஸ் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ஊறி வந்தோடனே இதை களைஞ்சிட்டு நல்லா 4-5 வாட்டி களைஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு மிளகாவத்தூளும் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு பெருங்காயமும் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நம்ம பீன்ஸுக்கு தகுந்த உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருவோம். இது வேக வச்சு எடுத்துட்டு அதை அரைச்சிட்டு எப்படி பருப்பு உசிலி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் பீன்ஸ் வந்து மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். நான் சொன்னேன் அந்த பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் களைஞ்சி உரப்புக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு இந்த பருப்புக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம பருப்பு உசிலி ரெடி பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு போட்டிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அது வந்து செவக்கணும். அந்த பருப்பு நம்ம அரைச்சி போட்டது நல்லா ரெட்டிஷ் வரணும். கொஞ்சம் இது கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி தான் நீங்கள் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பு வந்து நம்ம வேகலாம் வைக்கல இல்லையா, அப்படியே ஊற வச்சு டேரெக்டாக அரைச்சிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் இது நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்படி போட்டோடனே அடியில் உட்காரும். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி உதிர உதிராக பண்ணிக்கணும். அப்புறம் உதிர உதிராக பண்ணதுக்கப்புறம் காயை சேர்த்துக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா நம்ம பருப்பு போட்டது உதிர உதிராக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் காயை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா பருப்பு உசிலி ரெடிங்க. அவ்வளோதான். ஸோ பாருங்கள், பருப்பு உசிலி ரெடி. இப்போ சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடிங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள். பீன்ஸ் எப்போதுமே நம்ம கறி ஃப்ரை அது பண்ணுவோம். தொட்டுக்க என்ன சொல்லுவாங்க, ஃப்ரை கறி தான் எனக்கு தெரியும். ஸோ பீன்ஸ் கறி பண்ணுறதுக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி பீன்ஸில் பண்ணலாம். அப்புறம் கொத்தவரங்காய் சொல்லுவோம் இல்லையா, அந்த கொத்தவரங்காயும் இதே மெத்தடில் நீங்கள் நறுக்கி வேக வச்சு பண்ணலாம். இதில் வந்து துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.